வாழ்வுக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கியவை உண்டு வீடு வந்தவர் வாழ்வாதாமே. தேசம் அகம் ஏகம் திட்டித்த மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனுஷன் நிச்சயித்தபடி அல்ல ஐயாவே. எங்கும் அங்கும் எங்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருளின் பொன்னடி பணிந்து இந்த அற்புதமான பரம்பொருளின் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் அடியேனையும் ஒரு பொருட்டாக அழைத்து இந்த மேடையில் அலங்கரித்த இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கும் இவ்வூர் பொதுமக்களுக்கும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் முந்தால நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அதை மாவட்ட தலைவர் அன்பு செல்லும் அழகாக பேசிச்சு. ஆனால் நீங்கள் இருக்கிற நிலையிலே தெரியுது, நாங்கள் சமய சொற்பொழி பேசுகிறோம், நீங்கள் கையில் என்னத்தையும் வாங்கி நக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு கிறிஸ்தவ மிஷினரி நடத்துகிற இடத்துல யாரும் அசைய மாட்டான், யாரும் அங்கேயும் போக மாட்டாங்க. முதல்ல எல்லோரும் இப்படி திரும்புங்க, தூக்கி தூர போடுங்க, இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே பாருங்கள். பிரசாதம் தான், கொடுக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நமக்குள் ஒரு ஒழுங்கு வேணும். எங்கள் ஐயா வைகுண்டர் சொன்னது, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு, ஒன்றுக்கு ஒன்று நிரப்பாக இருக்கணும். இந்து தர்மம் வாழணும். இன்றைக்கி விழுந்து கொண்டு கிடக்கிறோம் தமிழ்நாட்டில். இந்து தர்மம் விழுந்து கிட்டத்தட்ட ஐயா அவதார தினத்துக்கு 3 நாள்லேருந்து இன்னும் வரைக்கும் நான் சரியாக தூங்கலை. இன்றைக்கி கூட ஒரு வார்த்தை முதல்ல பேசிட்டு ஓடிடணும். ஏன்னா இன்றைக்கி நைட்டில் மண்டைக்காட்டில் 10,000 மக்கள் மத்தியில் இன்றைக்கி என்னுடைய திறமையெல்லாம் கொட்ட வேண்டிய நிலைமை. உங்கள் ஊருக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோன்னா நீங்கள் தான் எங்களை கௌரவப்படுத்தணும். நீங்கள் அங்கே உங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு கரண்டியை வச்சுட்டு அங்கே போயிட்டு இருக்கிறது நல்லதில்லை. முதல்ல அதை ஒழுங்குபடுத்துங்க, எல்லாம் சரிப்படுத்துங்க. வீட்டை முதல்ல சரிப்படுத்துங்க, நம்ம மனசை ஒழுங்குபடுத்துங்க. இந்து தர்மம் அவர் சொன்னதுதான். அங்கேருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க பேசுறதுக்கு, நான் வேகமாக வந்துட்டு இருக்கேன். இறங்கணும்னு ஒருத்தர் வந்து கும்பிட்டார், ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த மற்ற ஆட்களும் கொஞ்சம் பைசா தந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள கொஞ்சம் பேசாமல் இந்து மட்டும் பேசிட்டு போயிருங்க. நான் திரும்பிட்டேன். என்னன்னு இல்லை, எனக்கு இந்த சப்பக்கட்டு கட்டெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த 3 படத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுற அசிங்கத்தரமான நிகழ்வு எனக்கு தெரியாது. 3 சாமியை வச்சுக்கிட்டு நடுவில் பிள்ளையார வச்சுருப்பான், இல்லைன்னா முருகன் வச்சுப்பான். அவர் என்ன கேனையானா? எந்த பக்கம் ஒன்று வச்சுக்க, எவனேனும் அதை வைத்திருக்கிறானா? பிற மதத்தவன் எவனேனும் அதை வைத்திருக்கிறானா? அவன் காசு கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோம், ஓகே. நாம பண்டம் கொடுத்து அவன் சாப்பிடுவானா? இல்லை. அவன் அமெரிக்காவிலேருந்து வந்தவனா, இல்லை லண்டன்ல இருந்து குதிச்சு வந்தவனா? இங்க இருந்த சுடையாண்டிக்க மகன் தானே, இங்க இருந்த கண்ணபெருமானுக்கு மகன் தானே, இங்க இருந்த இசைக்கு மாடிக்க மகன் தானே. அவனுக்கு மட்டும் அவ்வளவு வீரம் இருக்கின்ற பொழுது இந்த மண்ணிலே பிறந்து, இந்த மண்ணிலே உண்டு, இந்த மண்ணிலே விளைந்ததை உண்டு வாழ்ந்து இருக்கிற உனக்கண்ட வீரமும் இலக்கமும் இல்லையா? இப்ப நாம என்ன அறந்து கிடக்கிறோமா? முதல்ல அதில் பக்குவத்தை கொண்டு வாங்க. இப்பதான் சொன்னேன் இலையை கட்டாத. ஏன் செல்லம், இப்பதான் சொன்னாங்க இலையை கட்டாதன்னு. கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்துங்க. அதுக்கு ஒரு டைம் வச்சுட்டாங்க. அந்த நேரம் இல்லாம எதையும் செய்யாதுங்க. வெந்து போய் கிடக்கிறோம் ஐயா, வெந்து போய். என் கோயில் கொடியேற்றத்துக்கு எவன் வந்து நிற்கிறான், அவன் கொடி பணத்தை தொடங்குமா? அப்ப இந்து பின்னால் வேடிக்கை பார்க்கணும். இது எதனால? நம்ம நாட்டில் கோயில்கள் அரசாங்கத்து கையில் இருக்கு, அறங்கட்ட துறையின் கையில் இருப்பதனால்தான் இந்த இழிந்த நிலை. அப்ப நாம ஒற்றுமையாக இருந்திருந்தோம் என்று வையுங்கள், நம் கோயில் அவன் கைகளுக்குள் போகுமா? நம்முடைய கொடியேற்றம் அவன் கைகளுக்குள் போகுமா? அவனுடைய அறநிலைத்துறை நம் கோயிலுக்குள் நுழையுமா? அதற்கு காரணம் என்ன? அவன் ஒன்னா 10 பேர் ஒன்னா நிற்கிறான். நம்ம ஆளு சட்டியதுக்கு அங்கேயே போயிட்டான். இந்த சாமியா கிட்டா சொல்லுவான், பின்னால போயிடுவோம் மக்கா, போமக்கா போமக்கா. அது ஒரு வகையில் நல்லதுதான், இடத்த கொஞ்சம் கெடுக்காம இருக்கும்ல. சரி சரி, யோசிச்சு பாருங்க மக்கா.
இன்னைக்கு எங்க இருக்கிறது? சென்னிமலையிலே அது சிலுவை மலையாம். எவன் போட்டது? எவன் கொண்டு வந்த நிலம்? யார் கொண்டு வந்தது? அந்த மலைக்கு ஒரு ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரண்ட பிறகு வாய்மூடி கிடக்கிறது அரசாங்கம். திருப்பரங்குன்றம் பாட்டெல்லாம் பாடுங்களே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அப்படி பாட்டோட முடிச்சுக்கிட்டு நம்மளும் தாளத்தை படுத்துக்கிட்டு அவன் அங்கே மலையில் ஒளிஞ்ச இடத்த ஒரு தர்காவை கட்டினா, என்னென்னமோ கட்டினா. அவன் கடைசியில் நாட்டை ஆளுகளுக்கு ஓட்டு வாங்கி சென்ற ஒரு மக்களின் பிரதிநிதி அங்கே போய் நம் தர்மத்தை அசிங்கப்படுத்துகிறார். கோர்ட்டு பார்த்து கொண்டிருக்கிறது, காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது, அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. என் இந்துவே, நீயும் வீழ்ந்து கிடக்கிறாய். நான் சமாதானம் பேசணும். பொதுவாக நாங்கள் காவி கட்டினாங்க அன்பை போதிக்கும், அன்பை போதிக்கும். அதே அன்பு உங்ககிட்ட இல்லைன்னா நான் எப்படி நான் போதிக்கிறது? எங்ககிட்ட அன்பு இருக்கு, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது இயேசுவா எங்கள் ஐயா சொன்னார், ஏற்றுக்கோ. மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகள் பட்டது போல் மாய குருநாதன் மதித்து பிறந்தன்னு ஐயா சொன்னார், ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நீ அதை ஏற்றுக்கணும் இல்லையா? நீ ஏற்றுக்காத போது நான் மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் தந்தான், ஜோசப் தந்தான், நான் சாப்பிட்டேன். ஜாகிரிசன் தந்தான், நான் சாப்பிட்டேன். ஆனால் நீ கொடுத்த அந்த குழந்தை சாப்பிடுமான்னு உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடு. அப்போ பிரிவினையை தூண்டுறான். அவன் தூண்டுறான்ல, அவன் செய்கிறான்ல. அவன் செய்கிற பொழுது நாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்போ நாம உணர்வு இல்லையா? உரிமை இல்லையா? மானம் காத்த தமிழன் என்று மானம் கட்டு கிடக்கிறானே, மானம் காத்த தமிழ் மொழி என்று வீழ்ந்து கிடக்கிறதே. எல்லாரும் நம்மளை அடிமைத்தனம் படுத்திக் கொண்டு இருக்கிறார்களே. அது உங்களுக்கு புரிய வேண்டாமா? புரியணும்னா ஒன்னே ஒன்றுல தான் ஜெயிக்க முடியும். அவன் 10 பேர் ஒரே அடி எண்ணு ஓட்டு போடுறான், அதனால அவனுக்கு பயப்படுறது அரசாங்கம். ஆனால் நாம 100 பேர் இருந்தும் ஒற்றுமையாக யாரும் வாக்களிப்பது இல்லை. அதனால் நம்ம கண்டுகொள்வதே இல்லை. பெருசா சொல்லுவோம். ஆனா பாருங்க, பாம்பு போல எத்தனை வாட்டிங்கன்னா இல்லையா? கஜினி முகமது மாதிரி எத்தனை வாட்டினார். அவர் முகத்துக்காக ஒரு ஓட்டு போட்டோமா? ஆறு அவரா? ஆமா, அவங்க போடும். அவன் ஒரு சின்ன குப்பியும் ஒரு பிரியாணி பாட்டில் கொடுத்தோம்னா நாம போட்டுறோம். அவன் அப்போ நாம கோவிலை மட்டும் காசுக்கு அடகு வைக்கலை, நம்முடைய மானத்தையும் காசுக்காக அடகு வைக்கிற ஒரு நிலை இருக்கிறது. நம் இறைவனுடைய கோயில், நம்முடைய வழிபாடு நம்மால் முடிந்தால் நடத்துவோம். எவனிடம் பிச்சை கேட்க தேவையில்லை. அவன் எந்த மதத்தவனிடம் போய் நாம் கையெழுந்த வேண்டியக்கூடிய ஈடுநிலை நமக்கு வரக்கூடாது என்ற உறுதியான நிலைப்பாட்டிலே நாம் இந்துக்கள் இருந்தால் நாம் வாழ்வோம். அப்ப பிறருக்கு செருப்படுத்த அடிச்ச மாதிரி இருக்கும். மதம் மாறான் நேற்று வரைக்கும் மாறி இருக்கான். எல்லையிலிருந்து மிலிட்டரி பாதுகாக்கிற ஒருத்தன் அவன் வீட்டுக்கு சிதறால் நிகழ்ச்சி போனோம். அவன் வீட்டில் அவன் அம்மா கூட்டிகிட்டு போய் உட்கார வந்துருக்கிறான். என்னடா இன்னும் உட்கார்ந்து இருக்கிறேன். அழகா ஒரே பையன் ஐயா மிலிட்டரியில் இருந்தான் ஐயா. சரி, ஒன்றுமே இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சான். நாங்களும் அவன் பாவம் தானேன்னு கட்டி வச்சோம். அப்படியே பார்த்தேன். கட்டி வச்சியா? ஆமாம். வேற மதமா? ஆமாம் ஐயா. முடிஞ்சு அதையா சீன் முடிஞ்சு. இப்போ என்ன, பையன் நேரம் அவ கூடயே போயிட்டான். இப்போ எனக்கு சோறே போடுறதில்லை. அப்போ உன் பையன் பேர் மிலிட்டரியில் அதே பேர் இருக்கியா? இங்கே வந்து அவன் பேரை ரிங்கல் தோவைன்னு மாற்றிட்டான். செத்து போனான்னு மாற்றுமாக்கான்னு அப்படி தானே சொல்ல முடியும்? மண்ணை மறந்து, பெத்தவளை மறந்து, தாய் தகப்பனை மறந்தவன் எப்படி பிற நாட்டு எல்லையிலே பாதுகாத்து கொண்டு இருக்கிறவன் பிற நாட்டுக்கு லஞ்சம் வாங்கி அவனுக்கு உதவி செய்ய மாட்டான் என்பது என்ன விஷயம்? பணத்துக்காக, காதலுக்காக, பெண்ணுக்காக, மண்ணுக்காக மதம் மாறுகிற மடையர்களை வைத்துக் கொண்டு நாம் இருக்கிறோம். அந்த மடையர்களை வைத்து வருவதனால்தான் நம்முடைய நிலை. நாம எப்படி இருக்கிறோம்? கோவிலில் ஒரு விழா நடத்தினா சாமி பாட்டு போட்டு குழந்தைகளை ஆட வைப்போம். இப்போ நாம அப்படியா வைக்கிறோம்? ஏக்கா அப்படியா வைக்கிறோம்? சொல்லு. நம்ம அப்படியா வைக்கிறோம்? இங்க அப்படிதான் ஐயா. இங்க அப்படிதான் சாமி பாட்டு தான் நடக்கும். சாமி பாட்டு தான் போடுவீங்களா? அப்போ இவங்க ஊருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. கச்சேரிக்காரன் வந்தா இதுவரைக்கும் வச்சது இல்லையா? நல்ல காலம். இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு இந்த இந்துக்கார பயில்வை சரியே கிடையாது. அதனால எவனு இனி கோயிலில் சினிமா பாட்டு கச்சேரி வைக்கப்படாதான்.
நான் அப்போவே நினச்சேன் பரவாயில்ல, நம்ம ஆள் விக்டோரியான்னு ஒரு அம்மா அங்கே போன பிறகு நிறைய மாற்றங்கள் வருது. அது என் தன் இதய நாளங்களிலே கிடந்த இரத்த துடிப்புகளை எல்லாம் இன்று சட்டமாக்கி கொண்டு வருகிறது. அரசாங்கம் பார்க்காது, இனி நீதித்துறை பார்க்கிறது. அதற்கு மட்டுமாவது நாம் கரங்கொப்பி கை தட்ட வேண்டியதுதான். அந்த நிலைக்குத்தான் நாம் வந்திருக்கிறோம். உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. அங்கே பெருமாளுக்கு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிக்கிட்டு இங்கே மேடையில் நூ காவாலையா ரா 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 எங்க ரா ஆ என்னமாக்கா? ஓ அப்படிதான் இருக்குமா? இருக்கப்படாது. ஏங்க நாம ஒரு பெரிய பேனர் வைக்கிறோம், பெரிய அவங்கவுங்க சாதி தலைவர் படத்தெல்லாம் வச்சுட்டு தான் கொடைகளாகவே நடத்துகிறோம். அவன் சர்ச்சில் வைக்கிறானா? இவன் பள்ளியில் வைக்கிறானா? அவன் இங்கே இருந்து வந்தானே, அவன் இந்த சாதிக்காரன் தானே. ஏன் அவன் சாதி அங்கே கொண்டு காட்டுக்கல? அவன் மதத்தில் எல்லாரும் இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். ஆனால் சாதி வரை உச்சத்தில் இருக்கிறான், ஆனால் இழுக்கிறான். ஆனால் நீ எங்கே இருக்கிறாய்? எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நம்ம ஆடுறோம் பாடுறோம், கலை எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிக்கிட்டு கடைசியில் கோயில் அது கடவுள் பார்ப்பான். ஏன் சாமி படத்தை கிழிச்சு விட்டான், எல்லாம் கடவுள் பார்ப்பான். எல்லாம் திருப்பரங்குன்றத்தை இப்படி எல்லாம் முருகன் பார்ப்பான். திருச்செந்தூர் கடல் கோயில் இருக்குதான், எல்லாம் கடவுள் பார்ப்பான். அப்போ நீ என்னத்தை பார்ப்ப? எல்லாம் கடவுள் பார்ப்பான். கடவுள் நாம என்னத்தை பார்க்கறது? அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக மாளாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பார். அன்பு வேணும். அன்பு இல்லாதவர்கள் தான் இன்று அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அன்பு என் இந்து தர்ம சொந்தங்களே உங்கள் இதயத்தில் தான் இருக்கிறது என்பது மூடர்களுக்கு தெரியாது. தன் கூட பிறந்த சகோதரிக்கும் தன் பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் கொள்ளி வைக்க முடியாது. என் மதம் என்னை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுகிறது என்றால் அந்த மதம் உனக்கு வேண்டுமா? பெற்ற தாயோட மதம் உயர்ந்ததா? அப்பனுக்கு கொள்ளி போட பிள்ளை நீ இருந்தானே செத்தா என்னடா? நினைவுதானே? எத்தனை என் சொந்த சகோதரி மரணம் வரைக்கும் நான் செல்லாமல் இருக்கிறேன். என்ன உனக்கு அன்பு இல்லையானல? அவள் எனக்கு வரவில்லை, நான் போகலையே. அவளுக்கு மதம் பெரிது, உனக்கு மதம் பெரிது, எனக்கு என்னுடைய தெய்வம் பெரிது, என்னுடைய சித்தாந்த பெரிது, என் தேசம் பெரிது. இந்த உலகத்திலே புண்ணிய பூமியாம் பாரத தாயின் மடியிலே பிறந்த நமக்கு பாரத மாதாக்கு கைய தூக்கு, பாரத் மாதாக்கு. அப்படி உணர்ச்சி வராண்டாமா தாயி? நானும் என்ன சத்தம் போட, ராத்திரி போய் சத்தம் போட வேண்டிய இருக்கு. நான் எங்கேயுமே இப்படி சத்தம் போட மாட்டேன் இன்னைக்கு. வேண்டாம் சாமி, இவ்வளோ விட்டுருங்க. அப்புறம் சாமி சொல்லுறாரு பத்தியா, இப்போ சட்டமி சாமி, அப்புறம் சோத்து சாமி பேர். அது எதுக்கு வம்பு தான்? ஏகப்பட்ட சாமியெல்லாம் வந்துருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை பேசுவேன், எதுக்கும் பயப்படலை. ஏன்னா எங்களில் ஒன்று பின்லேடனாக மாறி இருக்கு. அது இந்த எஸ்டிபிஐயில் போய் சேர்ந்துன்னுக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே பின்லேடன் தான் சொல்லுவோம். ஆனால் கடைசியில் அது உண்மையான பின்லேடனாகவே மாறி போச்சு. என்ன செய்கிறது? அது சொல்லு, அது ஊராக சொல்லு. இவன் எப்போ செத்தானோ அப்புறம் தான் எனக்கு நிம்மதி. நான் சாக மாட்டேன், நான் செத்தாலும் வாழுவேன். எனக்கு சாகா வரும் என் அப்பன் தந்திருக்கிறார். என் சத்தம் எங்கெங்கோ கேட்டுக்கொண்டிருக்கிறது, பாடல்கள் மூலமாக, பேச்சு மூலமாக. அது அழிவே கிடையாது. வைகுண்ட பரம்பொருள் எனக்கு சாகா வரம் தந்திருக்கிறார். ஆனால் அந்த வைகுண்டமே அகிலத்தட்டில் எழுதியிருக்கிறார், நவ்வா தொழுக்கு நாடி கலசல் வரும் எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்தை நம்புகிற நீ எங்கே போய் சேர்ந்திருக்கிறாய்? இந்த வார்த்தைகளை நீ நம்ப வேண்டாமா? மொட்டை தலையன் வருவான், முளையனவன் ஓடிடுவான். ஒரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடு என்பான். அட்டரதி வேதம் அவன் சவக்கம் போடு என்பான். ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்றான். பொய் வேதம் பெருக்குமடா, பூமி எல்லாம் ஆடுதடா என்று எழுதியது எங்க அப்ப நாராயண வைகுண்டம். அவன் எழுதி வைத்த அந்த வார்த்தைகளை படித்த உனக்கு இரத்தக்களிலே அந்த உரிமை, அந்த உணர்வு, அந்த உண்மையான எழுச்சி உனக்கு வரவில்லை. எங்கே போய் கொண்டு கிடக்கிறாய்? எதை பார்க்கிறாய்? என் தெய்வம் பெரிது, என் தர்மம் பெரிது. நாம மதம் அல்ல, இது தர்மம், இது வாழ்வு. இந்து என்பது மதம் அல்ல. அதனால மதவெறி பிடிச்சி நம்ம பேசல. இது நம்முடைய வாழ்வு. இந்திய தேசத்தில் மட்டும் இது இந்து நாடு என்று அறிவிக்கட்டும். உலகத்திலே 15 நாடுகள் இந்து நாடுகளாக மாறுகிறது. நாம சமத்துவம்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இப்போ ஒருத்தன் புதுசாக வந்திருக்கிறார். அப்படின்னு ஒருத்தன் உங்களுக்கு எல்லாம் பிடிங்க அப்படிம்பானே, அதாரு? சொல்லுங்க. முகமது விஜய். அப்ப ஜோசப் விஜய் போயிட்டா, ஓ அப்பா போட்ட ஜோசப் விஜய்.
ஓ இவாள முகமது விஜய் வரமாட்டார்களே வரமாட்டார்களே. ஏம்மா அங்கே மட்டும் போகிறான், ஏன் அந்த 10 ஓட்டில் 5 அவனாவது வாங்கிடலாம் தான் நினைப்பு. அதனால தான் சொல்கிறேன், நாம் ஓட்டு உரிமையில் காட்டாத வரைக்கும் நம்மை எவனும் சீண்டி பார்க்க மாட்டான். நம் கோபுரம் கட்டுவோம், கும்பாபிஷேகம் நடத்துகிறோம், வாழ்வியலை கொண்டு போகிறோம், எல்லாம் செய்கிறோம் என்றாலும் நாம் வைக்கிறது வாக்குரிமையை சரியாக வைத்தால்தான். அவன் ஒரு நாயை விட்டால் கூட ஜெயிப்பண்ண நம்பிக்கையில் அவன் இருக்கிறான். ஆனால் நாம் ஒரு நல்ல மனிதனை கூட ஜெயிக்க வைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். காரணம், நம்மிடம் ஒற்றுமை இல்லை. ஐயா வைகுண்டர் சொன்னாரே, ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு ஒன்றுக்கொன்று நிரப்பாகிற நிலை யாருக்கு வரணும்? இந்து தர்ம என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வரட்டும். குழந்தைகளை படிப்பிலே படிப்பீங்கள். ஆமாம், அதுக்கு குழந்தைகள் போகும்போது அதை நான் கான்வென்ட்ல சேர்த்திருக்கேன், அதுக்கு பொட்டு வைக்கப்படாது, அதுக்கு பட்டை வைக்கப்படாது அதெல்லாம் சொல்லாத. சம்முன்னு சந்தத்தை நினைச்சு வச்சு விடு. யாராவது அழிப்பேன்னு சொன்னா அப்புறம் அவன் வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன? அன்னைக்கு பிடிச்சி கொண்டு நம்ம நாட்டுக்கும் போராடணும், வங்கதேசத்தில் கொல்றான்னு சொல்லி எல்லாரும் போராடணும். எங்க 2 ஜாமியாரையும் பிடிச்சி உள்ளே ஏற்றிச்சிட்டேன். நான் அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல பண்டாரங்கள்லேயும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை. இப்போ எங்கள் பிள்ளையெல்லாம் குறுக்காரன்னு சத்தமிட்டு, ஆமாம் இது ஒரு பாதிரியாரை நீ கைது பண்ணுவியா, ஒரு முல்லாக்கை நீ கைது பண்ணுவியா, ஆனால் போராடும் போது விட்டுவிட்டு ஒதுக்குப்புறத்தில் இவளை தூக்கிவிட்டான். எங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒதுங்கி இருக்கிற இடத்துல வசமாக கொண்டு போயிட்டான். உண்டா இல்லையா? உண்மை. ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் இன்னொரு நாட்டில் பாதிக்கப்பட்ட இந்துக்காக கூட குரல் கொடுக்க முடியவில்லை. திருச்செந்தூர் பகுதியில், தெற்கு பகுதியில் மீனவர்களே கிடையாது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அங்கே ஐயா அவதாரபதிக்கு அடிக்கல் நாட்டுகிற நேரத்தில் எல்லாம் அங்கே இந்துக்கள் கிடையாது, மீனவர்கள் கிடையாது. ஒரு தோணி கிடக்கும். நம்முடைய நாடு ஒரு தீபகற்ப நாடு, அதனால கல் போட்டு அந்த மண்ணரிப்பை தடுக்கணுங்கிறது செய்யலாம். கடலுக்குள் கல் போடுவதற்கு எவனுக்கும் அனுமதி கிடையாது. ஒரு ஓட்டுக்காக வேண்டி அமளிபுரம் என்று ஊரில் கடற்கரை வரைக்கும் கட்டியாச்சு எல்லாத்தையும். அதில் கொண்டு ஒரு 1 கிலோமீட்டருக்கு தூண்டில் விளைவு போட போய் இன்னைக்கு குலசேகரப்பட்டினத்தை காணாமல் போகிற அளவுக்கு பனைமர காடுகள் எல்லாம் அழிகிறது. இங்கே திருச்செந்தூர் மக்கள் நீராடக்கூடிய என் அப்பன் சூரசம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறது. திருச்செந்தூர் செந்தூர் சில நாளில் மண் தூர்ந்து போகும் என்று வைகுண்டர் எழுதிய வாக்கு நடந்து விடுமோ என்ற பயம் மனதிலே இருக்கிறது. அதற்கு காரணம், ஒரு சில ஓட்டு பிச்சைக்காக அந்த மக்கள் மனதை தொடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தூண்டில் விளைவு. அதை எடுங்கடான்னு நானும் 10 மாசமா சத்தம் போட்டு தான் இருக்கிறேன். ஒரு அதை கண்டுகல. காரணம், நம்ம என்னதான் சத்தம் போட்டாலும் உனக்கு வந்தால் நான் என்ன செய்யுங்கிற ஒரு குணம் உண்டு. அந்த குணம் நம்மிடம் இருக்கிறது. பக்கத்து வீட்டு இருக்கும்போது எரிதா எரி ஏய் கரண்ட் போயிட்டு படம் ஓடிக்கிட்டே இருக்கும். படம் இல்லை, இப்போ யார் படம் பார்க்கா? பாக்கியலட்சுமி. ஆமாம், கோபிக்கிட்ட போய் இப்படி தொடுவான். உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். பாக்கியலட்சுமி கோபிக்கிட்ட போவா, கரண்ட் போயிடும். இருக்க முடியாது. என்னடா செய், அடுத்த வீட்டில் கரண்ட் இருக்கா பாரு, அங்கேயும் இல்லை. அப்பா சந்தோஷம். ஏன்னா நம்ம வீடு அணைஞ்சா பக்கத்து வீடு அணையணும். இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் நாம் அப்படி இல்லை. ஒரு மெழுகுவத்தியாக இருந்தாலும், ஒரு மண்ணெண்ணை விளக்காக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு ஏற்றி வைக்கிற ஒவ்வொரு குணமும் என் இந்து தர்ம மக்களிடம் உண்டு என்பது உலகத்துக்கு தெரியும். அதை மறுபடியும் கொண்டு வாருங்கள், ஒற்றுமையை சேருங்கள், வாக்குரிமையிலே கொண்டு வாருங்கள். நாங்கள் அப்போ தான் சுதந்திரமாக இப்படி காவியை கட்டி நடக்க முடியும். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் இப்போ காரில் வரைக்கும் தூக்கணும், அப்புறம் ஜெயிலுக்குள்ளேயே கொண்டு போட்டுவான். விட்ட போகிற நீங்கள் சொல்லுவேன், ஓ சாமியாரும் மோசமான ஆளாக தான் இருப்பாரோ, இன்னைக்கு கை தட்டுவீங்க, நாளைக்கு நாங்கள் உள்ள போன இவரும் அப்படியாமே அப்படின்னு கதை விடுங்க. ஏன்னா சட்டம்பி சாமியா என்னன்னா இது குசுப்பு சாமி ஆயிரும். உண்மை நிலைமை அப்படி இருக்கு. அதனால என் அன்பான தெய்வங்களே, நீங்கள் தான் எனக்கு தெய்வம். எங்க ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் உடலுக்குள் குறியாக ஒத்துமிகை வாழுங்கள். தன்னை அறிவாய் என்றால் தலைவனை நீ அறிவாய், உன்னை அறிந்தவர்க்கு உதவி கொடு என் மகனை என்று வைகுண்ட பரம்பொருள் சொன்னது போல நீங்கள் ஒவ்வொருவரும் கிருஷ்ணன் தான், ஒவ்வொருவரும் ராமன் தான், ஒவ்வொருவரும் என் பாரத மாதா தான். உங்கள் கால்களை பற்றி நான் கேட்கிறேன், இனியாவது நீங்கள் இந்துக்களாக வாழுங்கள். எவனிடமும் கையாண்டாமல் நம்முடைய வாக்கு நமக்கே என்ற நிலையில் வாழ்ந்து என் இந்திய தேசத்தில் தமிழகத்தை 26 ஒரு உயர்விலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என் இந்து தர்மத்தை காப்பாற்றுகிற என் தாயே, என் ஆதிவரா சக்தியே, நீ நினைத்தால் இந்த நாடு உருப்படும், இந்த நாடு வாழும். பாரத் மாதா கி ஜெய்.